ஆறுவது சினம். கோபம் ரொம்ப நேரம் உங்க தலை உள்ள இருந்ததுன்னு வைங்க, வெரி டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். நிறைய தடவை பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தாக்க எனக்கு சந்தோஷமா இருக்கும். கோபம் வந்தா வேன்னு கத்திட்டு நிறுத்திடுவாங்க. ஆம்பளை பிள்ளைங்க அந்த கோபத்தை ஒரு வயலண்ட் ஆக்ஷன்ல வெளிப்படுத்திடுறாங்க. வயலண்ட் ஆக்ஷன்ல வெளிப்படுத்தும் போது சில நேரங்களில் அந்த கோபத்தை அடக்க தெரியாவிட்டால் கொலைகள் கூட நடந்து விடுகிறது. இன்றைக்கு மீடியால பார்த்தோன்னு வைங்க, மது அருந்தினார்கள் நண்பர்கள், கோபத்தில் அடித்து கொண்டு ஒருவர் மற்றொருவரை கொலை செய்து விட்டார். அந்த மற்றொருவர் ஜெயிலுக்கு போடுவார். அந்த குடும்பம் என்ன ஆறுது? 2 குடும்பம் தான் என்ன ஆறுது? கோபத்தை அடக்குவது எப்படி? யாரையாவது மிகவும் பிடிக்காவிட்டால் அவங்கள திட்டி 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 ஒரு பெரிய லெட்டரை எழுதிட்டு அப்புறம் கீச்சு போட்டுடலாம். இல்ல ஒரு பெரிய பொம்மை மாதிரி வாங்கி வச்சுட்டு யாரெல்லாம் அடிக்கணும்னு நினைச்சோமோ ஒரு பெரிய கொம்பெட்டு டமால் டிமில் அடிச்சுட்டு நிறுத்திடலாம். கோபத்தின் வெளிப்பாடு இப்படி இருந்தால் அந்த கோபத்தை எக்ஸ்பிரஸ் செய்த மாதிரியும் இருக்கும். அதனால் நமக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கு ஏற்படாது. நியாயமான கோபங்கள் அவசியம். ஆனால் அந்த கோபத்தை எப்படி சேனல் செய்வது, எப்படி ஆக்கப்பூர்வமாக ஆக்குவது, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் மிக மிக அவசியம். ஆறுவது சினம்.